So good evening students. Today we will see the current affairs analysis dated from 27th June 2024. The first article related to the leader of opposition. So recent Rahul Gandhi was appointed as the leader of opposition. So leader of opposition அப்படின்றது லோக்சபாவில் அண்ட் ராஜ்யசபா ரெண்டு ஹவுசஸ் இருக்குது. ரெண்டு ஹவுசஸுமே தனித்தனி. லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் லோக்சபாவுக்கு மட்டும்தான் வரும். நார்மலாக எல்லாருமே எல்லா கட்சிகளும் இங்கே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிஜேபி இஸ் தேர், அப்புறம் சிவசேனா, டிஎம்கே, அப்புறம் காங்கிரஸ் இருப்பாங்க, தென் எக்ஸெட்ரா யூ கேன் டேக். இதில் எல்லா கட்சிக்குமே ஒரு லீடர் இருப்பாங்க. ராகுல் காந்திக்கு இருக்கிற மாதிரி எல்லா கட்சிக்குமே ஒரு லீடர் இருப்பாங்க. இங்கே கனிமொழி. ஸோ எவ்ரி ஒன் வில் பி தேர். இது ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டிக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே அப்போசிஷன் பார்ட்டி தான். சரியா? கொஞ்சம் ஸோ ரூலிங் பார்ட்டிக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியுமே அப்போசிஷன் பார்ட்டி தான். ஸோ இந்த அப்போசிஷன் பார்ட்டியில் ரூலிங் பார்ட்டிக்கு பிறகு யாருக்கு 10% சீட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பேர் அப்போசிஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸில் வருவாங்க. அந்த கட்சியோட லீடர், அந்த கட்சி யாரை சொல்கிறாங்களோ தே வில் பிகம் தி லீடர் ஆஃப் அப்போசிஷன். கடந்த 10 வருஷமாக கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு 2014 தே காட் 51க்கு பக்கத்தில், 51க்கு கீழே. அண்ட் தென் 2019 தே காட் 52 இல்லைனா 54 இருக்கும். 10% அப்படின்னா 543 அப்படின்றப்போ 55 சீட்ஸ் வேணும் கரெக்டாக. சரியா? ஸோ அந்த மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்றது இட் வில் கிவன் அஸ் அ கேபினெட் ரேங்க். கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்தும் இருக்கும். இது இந்த மாடல் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கேபினெட் சிஸ்டம், நம்ம இந்தியாவோட கேபினெட் சிஸ்டம் இஸ் அ borrowed ஒன் ஃப்ரம் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல். வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்ன்றது யூகேவோடது. சரியா? ஸோ இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்றவங்களுக்கு தேர் வில் பி கேபினெட் மினிஸ்டருக்கு என்னெல்லாம் அந்தஸ்து இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒரு மினிஸ்டர் பேசுகிற மாதிரி தான் இனிமேல் பேசுவோம். ராகுல் காந்தி நீட் டு ஸ்பீக் லைக் அவரோட அட்ரஸ் எல்லாமே இனிமேல் சேஞ்சஸ் இருக்கும். கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசிஸில் இருக்காது. சரியா? சரி, யூகேல இந்த கான்செப்ட் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஷேடோ கவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட். ஷேடோ கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் தேர். இவங்க எக்ஸிக்யூட்டிவ். நம்ம இந்தியாவிலும் இதே மாடல் தான், அங்கேயும் இதே மாடல் தான். நமக்கு பிரசிடெண்ட் இருப்பாங்க, அங்கே மொனார்கி, தட் இஸ் கிங் ரூல். இப்போ கிங்கு முன்னாடி குவீன் இருந்தாங்க, இப்போ கிங் இருக்காங்க. ஸோ நமக்கு பிரசிடெண்ட். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு தலைவராக இருக்கிறது தான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் இஸ் த பார்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அப்போ இது மொத்தம் சேர்த்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தே வில் கைட் தி பிரசிடெண்ட் டு டூ ஒர்க். என்ன? ஸோ தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். இம்ப்ளிமெண்டிங் தி ஒர்க்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த எக்ஸிக்யூட்டிவ். அதே மாடல் நம்ம யூகே கிட்டேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அங்கே என்ன மாடல் வச்சுருக்காங்கன்னா அப்போசிஷன் லீடருக்கு ஷேடோ கவர்மெண்ட்டோட தலைவர். ஷேடோ கவர்மெண்ட் அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் வில் ஆக்ட் அஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஷேடோ பிரைம் மினிஸ்டர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இவங்களை எதிர்கட்சியில் உள்ளவங்களை வச்சு ஹி வில் ஃபார்ம் அ கேபினெட் லைக் திஸ். கேபினெட் ஒன்று வச்சுருப்பார். அப்படின்னா லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இங்கே இருக்காங்க அப்படின்னா ரியல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இங்கே ஒரு ஷேடோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சுப்போம். அப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு எல்லாமே இவங்க கண்காணிப்பாங்க. ப்ளஸ் தே வில் கிரிட்டிசைஸ். ஏன் அப்படி ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற இட்ஸ் நாட் ரிட்டன் இன் த கான்ஸ்டியூஷன், அவங்களோட ரூல் புக்லேயும் கிடையாது. ஆனால் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போது இங்கே பிரைம் மினிஸ்டர் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா ஹீ இஸ் த நெக்ஸ்ட் பர்சன் டு பிகம் தி பிரைம் மினிஸ்டர். இந்தியாவிலேயும் அதே கான்செப்ட் தான். இப்போது ஆளுங்கட்சி இப்போ எக்ஸாம்பிள் நரேந்திர மோடி ரிசைன் பண்ணார் அப்படின்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ பிரசிடெண்ட் யாரை கன்வென்ஷனலாக ஆட்சி அமைக்க கூடனா லீடர் ஆஃப் அப்போசிஷன். இப்போ ராகுல் காந்திக்கு தான் அடுத்த சான்ஸ். வென் ஹி ரிசைன்ஸ் ஆர் அவரோட ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா பிஜேபிக்கு நம்பர்ஸ் இல்லை அப்படின்றப்போ ராகுல் காந்தி தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த 5 வருஷத்தில். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும் திருப்பி. ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்தியாவில் ஷேடோ கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் இந்தியாவிலையும் இதை கொண்டு வரலாம். இப்போ ராகுல் காந்தி கேன் ஃபார்ம் திஸ். இந்தியாவில் ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, அங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது யூகேயில். சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கான ரேங்க். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இவர் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்ஸில் 7th பிளேஸில் வராரு. விச் மீன்ஸ் த வைஸ் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அந்த வரிசையில் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டு பிஎம், பிரின்சிபல் செக்ரட்டரி, பிஎம்மோட செக்ரட்டரிஸ் இவங்க, என்எஸ்ஏ, அப்புறம் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக், அப்புறம் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடெண்ட், சிஎம், அப்புறம் சிஎம். இவங்க ஹைரார்கிக்கு பிறகு வரக்கூடியது லீடர் ஆஃப் அப்போசிஷன், 7th பிளேஸில் வராது. சரியா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இவங்களோட ஒர்க், இவரோட ஒர்க் வந்து கொஸ்டின் எழுப்புறது மட்டும் இல்லை, அப்பாயின்மெண்ட்ஸில் இவரோட ஒர்க் இருக்குது. மீன்ஸ் சிபிஐ டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணும்போது லீடர் ஆஃப் அப்போசிஷன் அந்த குழுவில் இருப்பார். பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு குழு இருக்கும். பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் லீடர், அதான் அந்த நான் அப்போசிஷன் லீடர் இவர் தான், ராகுல் காந்தி நாவ் அவர். அதுக்கு பிறகு லீடர் ஆஃப் லீடர் ஆஃப் த லோக்சபா, தட் இஸ் ஸ்பீக்கர், அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஸோ இவங்க, அப்புறம் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஒரு ஆள் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சிபிஐ எடுப்பாங்க. அது மாதிரி விஜிலன்ஸ் கமிஷனர், அப்புறம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்ணுறது அண்ட் மெம்பர்ஸ், அது மாதிரி லோக்பால் இதெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறது இவங்க குழுவில். இந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான குழு, அந்த குழுவில் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் வில் பி த மெம்பர். சரியா, அப்போ ராகுல் காந்திக்கு இனிமேல் நிறைய பவர்ஸ் இருக்குது. சிபிஐ டைரக்டர் அப்பாயின்ட் பண்ண ஹீ கேன் எகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ண முடியும், அவங்க ஃபேவராக பண்ண முடியாது. அது மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, தென் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஒன்று இருக்குது, எஸ்டிமேட் கமிட்டி. இந்த 3 கமிட்டிக்கும் பேர் ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்னு பேர். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்க, இல்லைனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னால் கவர்மெண்ட் கம்பெனிஸ், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது, அதோட வரவு செலவுகளை பார்க்குறது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, ஆராயிறது, கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஊழலெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இதில். பிஏசி அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டோட வரவு செலவுகளை கணக்கு பார்க்குறது. சிஏஜி ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே இங்கே தான் போகும். ஸோ இதுக்கு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக லீடராக போடுவாங்க, சேர்பர்சனாக போடுவாங்க. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான். இதில் அவர் மெம்பராக இருப்பார், இல்லைன்னா சேர்பர்சனாக இருக்கலாம். அப்புறம் எஸ்டிமேட் கமிட்டின்னு கவர்மெண்ட்டோட அப்கமிங் திங்ஸ், எப்படி கவர்மெண்ட் வந்து செயல்படுறாங்கன்ற கமிட்டி. இது 3மே ஃபினான்ஷியல் கமிட்டி. மொத்த கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், வருமானம், ரெவென்யூ எல்லாமே இதில் தான் அலசி ஆராயப்படும். அதில் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் மெம்பராக இருக்கிற அப்படின்றப்போ மோடி கவர்மெண்ட் இல்லைனா கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு அவர் செக் அண்ட் பேலன்ஸாக இருப்பார். அப்புறம் அவங்க தப்பு பண்ணுறதை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ தட்ஸ் த திங். சரியா, இதான் இவரோட ஒர்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் இந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் அ ரூல் கால்ட் அஸ் salary and allowances of leader of opposition 1972 ஆக்ட் மூலமாக தான் இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஷேடோ கவர்மெண்ட், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி மெட்டர்னிட்டி லீவ். மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்ற லைக் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை நாள் லீவ் எடுக்கலாம் அப்படின்றதுல 1961 there is a 1961 there is an act, மெட்டர்னிட்டி லீவ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முன்னாடி கவர்மெண்ட் செக்டாரில் ப்ரைவேட்டில் 10 மெம்பர்ஸ் மேலே எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன்ஸ் they can avail for maternity leave of 12 weeks முதல்ல இருந்தது. இப்போ இதை வந்து 2017 அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, இந்த சட்டத்தை திருத்தி என்ன பண்ணாங்கன்னா 26 வீக்ஸாக மாற்றிருக்காங்க. அப்புறம் கமிஷனிங் அப்படின்னா லைக் அடாப்ஷன் பண்ணது, குழந்தைங்களை அடாப்ஷன் பண்ணுறது அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியாத தம்பதிகள் குழந்தைங்களை தத்தெடுக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து 3 months கம்மியான ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா, 3 மாதத்துக்கு கீழே அந்த குழந்தையோட ஏஜ் இருக்குன்னா 6 weeks வரைக்கும் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். மெட்டர்னிட்டி லீவ் வந்து பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, சரோகேசியில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு, சரோகேசின்னா என்னது, வாடகை தாய்முறை. ஸோ இதில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் மதர் இருப்பாங்க, தட் இஸ் சரோகேட் மதர். அப்புறம் அடாப்ஷன் கேட்டகரியில் ஒருத்தங்க இருப்பாங்க. அடாப்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க
யார் குழந்தை இவங்களோட குழந்தைய சரோகேட் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ இவங்க வந்து அடாப்ஷன் கேட்டகரி இல்லைன்னா கமிஷனிங் மதர்னு பேர். அப்படின்னா ரெண்டு விதமாக இதை சொல்லலாம். சரோகேட் மதரில் ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து பயாலஜிக்கல் மதர் இவங்களோட தான் இருக்கும். சரியா? தாய் வந்து யார் அப்படின்னா லைக் இது யூட்ரஸை மட்டும் டொனேட் பண்ணுவாங்க இவங்க. சரியா? ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தே நீட் டு கிவ். ஸோ இவங்களுக்கு பேர் சரோகேட்னு வரும். இவங்க கமிஷனிங் ஆர் அடாப்ஷன் கேட்டகரியில் வரும். இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டிஃபெக்ஷன் இருக்குது, எக்கில் இந்த மதருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா வேறு எக் வைப்பாங்க. அது 3 பேரண்ட் பேபி சிஸ்டம். இங்கே அப்படி கிடையாது, இந்தியாவில் அளவு கிடையாது. சரியா? இப்போதைக்கு வி ஹேவிங் திஸ் சரோகேட் மதர். ஸோ இவங்க 2 பேருக்குமே லீவ் அவைல் பண்ண முடியும். எவ்வளோ நாள் அப்படின்னா 180 days. இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்றப்போ இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா both can avail leave. அப்புறம் பெட்டர்னிட்டி லீவ் இருக்குது. கமிஷனிங் இல்லை அடாப்ஷன் பண்ணக்கூடிய ஃபாதருக்கு வந்து 15 days லீவ் அது வந்து கொடுக்குறாங்க. அது எப்போ வேணால் எடுத்துக்கலாம், 6 monthsக்குள்ளாடி எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் சரோகேட் மதர்ஸுக்கு வந்து இப்போ 180 days லீவ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. சரோகேசிக்கும் கமிஷனிங் மதருக்கும், சரியா, ரியல் மதருக்கும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். So that's about this article. The next article வந்து ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன்ன்றது 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2019 ஜல் ஜீவன் மிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பைப்பிங் கனெக்ஷன் அப்படின்னா டேப்டு பைப்பிங் கனெக்ஷன், ஹவுஸ் ஹோல்ட் பைப்பிங் கனெக்ஷன் ஃபைபரில் கொடுக்கணும். டேப் கனெக்ஷன்ஸ் நீங்கள் அந்த ப்ளூ கலர் வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து எல்லா வீடுகளுக்கும் நம்ம ஊர்களையும் கொடுத்தாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுத்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து 2024க்குள்ளாடி கொடுக்கணும் அப்படின்ற டார்கெட் எல்லாருக்குமே. பட் டார்கெட் வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியலை. அதுக்கு ரீசன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போது எல்லா வீடுகளுக்குமே பைப்பிங் கனெக்ஷன் 2024 26 ஜூன் அப்படின்னா நேற்றுக்கு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. 26 ஜூன் 2024 டைம் பீரியடில் ரிப்போர்ட் படி 19 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து இந்த டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்ததா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் ரியாலிட்டி அப்படின்னா 14,91,32,648 ஹோம்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக தெரியும். ஸோ நான் சொல்கிறேன் சர்டிஃபிகேஷன்னா என்னது அப்படின்றது. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஜல் ஜீவன் மிஷன்னா என்ன, பர்பஸ், ஆப்ஜெக்டிவ் என்னது. ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா அந்த மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, அப்புறம் ஆப்ஜெக்டிவ் என்னது, ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பைப்பிங் கனெக்ஷன் கொடுக்குறது, டார்கெட் வந்து 2024. இட் கேன் பி எக்ஸ்டெண்டட், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி படிக்கணும், எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்றது. மினிஸ்ட்ரி வந்து ஜல் சக்தி மினிஸ்ட்ரி, இதுக்குன்னே க்ரியேட் பண்ணப்பட்ட மினிஸ்ட்ரி. முன்னாடி வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு இருந்துச்சு, அதை இப்போது லாஸ்ட் கேபினெட்டில் அதுக்கு பேர் மாற்றினாங்க, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. அது கீழே there is a department called as drinking water and sanitation. Drinking water and sanitation அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இவங்க தான் அதை நோடல் ஏஜென்சி, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. சரியா? இதுக்கு ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள், இப்போது 100% இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரலும் பண்ணுவாங்க, ஸ்டேட்டும் பண்ணுவாங்க. 60:40. 100 கோடின்னா 60 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 40 கோடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் கேட்டகரியில் வரும். இதெல்லாமே நார்மலாக ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது. இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் ரிப்போர்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த இதில் சொல்லியிருக்காங்க. மெயினாக 90 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் 14 crore தான் கொடுத்துருக்கதா சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. தென் தேர் இஸ் ஹர் கர் ஜல் ஸ்டேட்டஸ். இது என்ன அப்படின்னா டேப்பிங் கனெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு ப்ராப்பராக போயிருக்கு அப்படின்றத சர்டிஃபை பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம கிராமங்களில் எடுத்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நம்ம ஊர்களில் எத்தனை பேருக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ரிப்போர்ட்டில் 100 பேருக்குன்னு எழுதியிருப்பாங்க, கொடுத்தது 20 பேருக்காக இருக்கும். அதை அந்த கிராமத்தில் உள்ளவங்கள வச்சு சர்டிஃபை பண்ணுறது தான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேர். செல்ஃப் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக கொடுக்கப்படுற ஸ்டேட்டஸில் தான் இந்த ரிப்போர்ட். அப்போ 5 கோடி வீடுகள் இதில் மிஸ் ஆகுது, கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படி. அப்போ அதில் லேக்குனாஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
இந்த ஸ்கீமில் கோவா எல்லாமே நோட்ஸில் இருக்குது, நீங்கள் பிடிஎஃப்பை பார்த்துக்கோங்க. கோவா, அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி, தத்ரா நகர் ஹவேலி, தமன் அண்ட் டையூ, அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் ஹரியானா, பஞ்சாப், இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து 100% வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. சரியா? டேப் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மொத்த வில்லேஜஸ் எடுத்துக்கிட்டால் 2,24,678 வில்லேஜஸுக்கு வந்து 100% கொடுத்துட்டாங்க. அதில் சர்டிஃபிகேஷன் பண்ணது 1,21,974 வில்லேஜஸ் மட்டும்தான் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து இட் ரிலேட்டட் டு பேங்கிங் அசர்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அசர்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிடு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். 2002 இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் அ சர்ஃபாசி ஆக்ட். செக்யூரிட்டைசேஷன், இதெல்லாமே ஃபுல் ஃபார்ம் நான் எழுதலை, டைம் ஆகும். செக்யூரிட்டைசேஷன், அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு பேர். 2002 இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ லோன் வந்து கெட்டாமல் இருப்பாங்க, லோன் வாங்கிட்டு, தட் இஸ் என்பி அசர்ட்ஸ்னு பேர். என்பி அப்படின்னா 90 டேஸுக்கு மேலே ஒரு லோன் வந்து பே பண்ணலை நார்மலாக, இதுக்கு டேர்ம்ஸ் இருக்குது, நான் கிளாஸில் சொல்லுவேன். 90 டேஸுக்கு மேலே யார் லோன் பே பண்ணலையோ தட் அசர்ட் வில் பி கால்ட் அஸ். அப்படின்னா அவங்க இஎம்ஐ பே பண்ணுற டேட்லேருந்து 90 டேஸ் மேலே அவங்க கெட்டலை அப்படின்னா அந்த லோன் வில் பி டேர்ம்ட் அஸ் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ்னு பேர். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ்ட் அசர்ட். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த அசர்ட்டை திருப்பி எடுக்கிறதுக்காக பேங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால எடுக்க முடியாது. அப்படின்றப்போ அந்த அசர்ட்ஸை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வழிமுறை தான் இந்த ஏஆர்சி கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பேங்க்கிட்ட ஒரு ஆள் 1 crore லோன் எடுத்திருக்காங்க. அந்த லோன் அவங்க பே பண்ணலை அப்படின்னா என்பிஏவாக மாறிடும். இந்த லோனை அவங்க கலெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா தே வில் கிவ் டு அன் ஏஜென்ட். இது நீங்கள் ஏஆர்சி கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேங்குக்கிட்ட இருந்து இந்த லோனை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 crore லோனுக்கு வந்து 15% தே நீட் டு பே, முதல்ல பே பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸ் இவங்க கையில் போகும். தட்ஸ் அ ட்ரஸ்ட் கால்ட் அஸ் ட்ரஸ்ட். மீதிக்கு வந்து மீதி இப்போ 1 crore 15 lakhs வந்து தே வில் கிவ் மணி. மீதி 85 லட்சத்துக்கு வந்து தே வில் கிவ் செக்யூரிட்டி, எழுதி கொடுப்பாங்க. அப்போ இந்த லோன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமரை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து லோனை பே பண்ணணும், இல்லைன்னா அந்த அசர்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எந்த அசர்ட்? இதுக்கு தான் ஏஆர்சி கம்பெனிஸ் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஏஆர்சி கம்பெனிஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. அதுக்கு வந்து லிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 300 crores வந்து கேபிட்டல் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கணும், அந்த கம்பெனிஸ் தான் பண்ண முடியும்னு கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ ஏஆர்சிஸ்னால் என்னென்னு படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், தெர் இஸ் அன் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடிய இராணுவ ஒத்திகைகள், அதில் மிலிட்ரி வரும், நேவல் வரும், ஏர்ஃபோர்ஸ் வரும். அதில் நேம்ஸ் வரும். ஹோப்பெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸும் ஈஜிப்டோட ஏர்ஃபோர்ஸும். ஸோ இந்த 2 கண்ட்ரியோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் பேர், நேம், எந்தெந்த கண்ட்ரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இம்பேக்ட் ஆஃப் கோல் மைன்ஸ். கோல் மைன்ஸ்னால் நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸில் மெயினாக ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கோல் மைன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். இங்கே வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியா, இட்ஸ் எ ப்ரைவேட் தான். அவங்க வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி அந்த சர்வேயில் 1200 வீடுகளில் அந்த சர்வே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அந்த கோல் மைன்ஸ்னால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அந்த சர்வே. அதில் சில டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. கொரியா, ராய்கர்கின், சத்தீஸ்கர் ஏரியா, அப்புறம் தானபாத், ராம்கர் சத்தீஸ்கரில், அப்புறம் ஒரிசாவில் அங்குல், அப்புறம் இன்னொரு பிளேஸ் ஜெய்ப்பூர். ஸோ இந்த பிளேசஸ் வந்து எடுத்திருக்காங்க ஒடிசாவில். இதில் எடுத்ததில் 81.5% பீப்புள், இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, அப்புறம் ஓபிசி.
இந்த கேட்டகரி கம்யூனிட்டி பீப்புளாக இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி தான் மார்ஜினலைஸ் சொசைட்டி. தே ஆர் லிவிங் இன் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் கோல் மைன்ஸ். கோல் மைன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஏன்னா அவங்களுக்கு வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான வசதிகள் இருக்காது, அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் 65% பீப்புள் தோஸ் ஆர் லிவிங் இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட், நான் உங்களுக்கு சொன்ன அந்த நேம்ஸ், அதில் இருக்கிறவங்களுக்கு 65% பீப்புள் பிரான்சிட்ஸ். பிரான்சிட்ஸ்னால் ரெஸ்பிரேட்டரி லங்ஸில் இருக்கக்கூடிய பிரான்சிட்ஸில் ஆஸ்துமா பிரச்சனை, பிரான்சிட்ஸில் கேன்சர்ஸ் எல்லாம் வரும். கிளைகள் மாதிரி இருக்கும், மர கிளைகள் மாதிரி லங்ஸில் இருக்கும். அந்த எண்டு பகுதியில் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது மெடிக்கலுக்கு 28,461 ரூபா வந்து செலவு பண்ணுறாங்க ஆவரேஜாக ஒரு ஹவுஸ் ஹோல்ட். அதே மாதிரி சில ஏரியாஸ் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் 300லேருந்து 1000. இது கேஸ் ஸ்டடிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த டேட்டாஸை. கோல் மைன்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த டேட்டாஸை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதும்போது அதில் இந்த டேட்டாஸை எழுதுனீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து வேலிட் ரிப்போர்ட், சரியா, அத்தன்டிகேட்டட் ஒன். ஸோ தட்ஸ் அபவுட். அப்புறம் இந்த சார்ட்டில் இருக்கிறதே நீங்கள் பார்த்துக்கோங்க. கோல் மைன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க டைம் இல்லை. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். அப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோல் மைன்ஸை வந்து இப்போ மாற்றணும், ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம ஃபுல்லாக மாறணும் அப்படின்ற சொல்கிறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். ப்ளஸ் சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் சோர்ஸில் ஹைட்ரோ, அப்புறம் விண்ட் மில், இதெல்லாமே நம்ம வந்து மாறணும் அப்படின்றது. ஏன்னா கோல் மைன்ஸ் வந்து பெரிய டேஞ்சர் அப்படின்றது சொல்லப்படும். ஸோ தட்ஸ் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. ஸோ கொஸ்டின் நம்பர் 1. So question number 1, with reference to the Kamakhya temple, consider the following statement. Statement number 1, Kamakhya temple is one of the 51 Shakti Peeths in India that is located atop of Nilakal hills in Assam. Statement number 2, the Ambubachi temple, Ambubachi Mela is an annual Hindu fair organized at Kamakhya temple. Statement number 3, it had been modeled in Dravidian styles of temple architecture. How many of the above statements, given above statements, are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, which of the following articles of Indian Constitution empowers the Parliament to alter the name of any states? Options are A, Article 1, B, Article 2, 3, Article 3, 4, Article 4. So question number 3, consider the following statements. Statement number 1, Article 3 of the Indian Constitution authorizes the Parliament to form a new state by separation of a territory from any state. Statement number 2, a bill relating to Article 3 can be introduced in the Parliament only with the prior recommendation of the President. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, recently which of the following Indian cities have been recognized as the World Craft City by the World Craft Council? Options are A, Vadodara, B, Lucknow, C, Chennai, D, Srinagar. Question number 5, consider the following Indian cities. Option statements la Kolkata, Mumbai, Chennai, New Delhi, Varanasi. இதில் இதெல்லாம் வந்து யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்றது. ஆப்ஷன்ஸ் ஆர் A, only 2, option B, only 3, option C, only 4, option D, all the 5. So that's all about the questions. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is C. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.